செய்திருந்த நிலையில் அந்த சந்திப்பு தற்போது உறுதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதற்கு பிறகாக அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிடப் போவதில்லை என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுக தான் டெல்லியின் விருப்பம், குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் விருப்பம் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பை அமித்ஷா நிகழ்த்தியிருக்கிறார். இதன் மூலமாக தற்போது செங்கோட்டையன் ஒருங்கிணைப்புக்கான ஒரு காத்திருப்பை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள். வணக்கம் மணிகண்டன். தற்போது செங்கோட்டையன் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் மற்றும் நிதியமைச்சரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அதிமுக வலிமை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில வாரங்களாக அதிமுக பொதுச் செயலாளர் கட்சியை வலுப்படுத்தும் வகையில், தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் திமுக ஆட்சி அகற்றும் வகையில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் கட்சியில் பொறுப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒருவர் இது போன்ற வார்த்தைகளை சொல்ல பொருத்தமானதல்ல. நிச்சயமாக இது போன்ற நடவடிக்கைகளை அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்று முடியிருப்பார். அதாவது வெளியில் இருந்தோ அல்லது உள்ளுக்குள் இருந்தோ எடப்பாடி அவர்களுக்கு யாரும் அழுத்தம் தர முடியாது. அவர் எடுப்பது மட்டும்தான் இறுதி முடிவு. அது யாராக இருந்தாலும் சரி, எடப்பாடியார் எடுக்கிற முடிவை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. எனவே இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் அதிமுக கட்டுப்படுத்தாது. இது அவர் என்ன பேசலாம், அதாவது தனிப்பட்ட நபராக பேசிக்கலாம். அதாவது அதிமுக சைய பெருசன் இருக்காரு, அவர் கூட ஒரு சந்திக்கிறாரு, சரி சொல்றாரு, இந்த மாதிரி பேசுறவங்களுடைய அந்த அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை, முடிவுகளை பொதுச் செயலாளர் தவிர யாராலும் பேசவோ எடுக்கவோ முடியாது. இல்ல, அதிமுகவை கட்டுப்படுத்தாது. ஆனா அதே நேரத்தில் அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துது இல்லையா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவரை சந்தித்து பேசி இருக்கிறார். அதிமுக வலிமை பெறணுங்கிற கோரிக்கையை உள்துறை அமைச்சரிடம் முன்வைத்திருக்கிறார்னா அப்ப அது இங்க அதிமுகவுக்கும் அதிமுக பொதுச் செயலாளருக்கும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்குன்னு தானே அர்த்தம்? நீங்க அமித்ஷா அவர்கள் சென்னை வந்த போது உட்கட்சி வரங்கால தலைவர் மண்டலம் சொன்னார் இல்லைங்களா? அதாவது நீங்க ஒரு விஷயத்தை போய் அங்க பேசுறதுனால எல்லாம் அதிமுகவுக்கு நிர்பந்தம் அல்லது சங்கடம் எல்லாம் முடிவெடுக்க முடியாதுங்க. என்ன ஒரு தனிநபரை வந்துருக்கீங்க, இந்த மாதிரி எத்தனை தனிநபர்களை அதிமுக பார்த்துருக்கீங்க. ஏற்கனவே திரு பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா, தினகரன் போன்ற இன்னும் பலர் எத்தனையோ முயற்சி பார்த்தாங்க. என்ன செய்ய முடியுதுங்க? அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்று திமுக நினைக்கிறது. அதற்கு ஒத்துவதுகிற மாதிரி இவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. அதிமுகவை எதுவும் செய்ய முடியாது. எந்த நெருக்கடியும் இதெல்லாம் இல்லைங்க. நெருக்கடிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. இது வெறுமனே ஊடகங்கள்ல சிலர் இப்படி பரப்புறாங்க செய்திய. உங்களுடைய வாதத்தின்படி வச்சா கூட ஒருவேளை சந்திப்பு நிகழாமல் சந்திப்பதற்கான அனுமதியை கொடுக்காமல் அமித்ஷா அவர்கள் மறுத்திருந்தால் அது சரியாக இருந்திருக்கும். ஆனா சந்திப்புக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத செங்கோட்டையனே சொல்றார். தான் ஹரித்வாருக்கு தான் சென்றேன், ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அனுமதி கிடைத்தது, அதன் பேரில் சந்திச்சேன் அப்படின்னு சொல்றார். அப்ப சந்திக்கிறார்னா செங்கோட்டையனுடைய கோரிக்கைகளை அவர் கேட்கிறார் அப்படின்னு தானே அர்த்தம். நீங்க ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் இது போன்ற காரியத்துக்கு உதவுறாங்க வெளிப்படையா தெரியும். ஒன்று. இரண்டாவது, தனிநபர்கள் யாரு சொல்லிட்டா அதிமுக என்ன சம்பந்தம்ங்க? அதாவது அதிமுக அதிகாரமாக சொல்லி சந்திக்க போறதில்லை. வெளியில இருந்து யாரும் சந்தித்து போறாங்க. பத்தி அதிமுக என்ன இருக்குது? அவர் சந்தித்த பிறகு அவர் சொன்னதை இப்படி செயல்படுங்க சொல்லிட்டு பாதுகாக்கிறோம். அதாவது அதிமுக பொதுச் செயலாளரை திரும்ப சொல்ற கட்டுப்படுத்தவோ நிர்பந்திக்கவோ அழுத்தம் கொடுக்கவோ யாராலும் முடியாது. அப்படி வந்ததால் அதற்கு உரிய எதிர்மனையை அதிமுக நிச்சயமாக அளிக்கும். மிக்க நன்றி திரு மணிகண்டன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. டெல்லி சென்றிருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து வந்திருப்பதாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். இத்தொடர்பான செய்தியை நியூஸ் 8 தமிழ்நாடு ஏற்கனவே வெளியிட்டிருந்த நிலையில் இந்த சந்திப்புகளை உறுதி செய்திருக்கிறார் செங்கோட்டையன். மேலும் அடுத்தடுத்த செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.